தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மலைகளே ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுவதற்கு உங்களுக்கு என்ன வந்தது என்று சங்கீதம் 114ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். துதித்து புது பலன் அடையும் போது நம்மால் சும்மா இருக்கவே முடியாது. துதியினாலே வல்லமை உண்டு, பலன் உண்டு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்த போது ஆலயத்தின் நிலைகள் எல்லாம் அசைந்தது என்று ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருடைய பலன் நம்மேல் வல்லமையாய் இறங்கும் போது நம்மால் துதியாமல் மகிழாமல் இருக்கவே முடியாது. அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே